எதுக்கோ நலவாரி அமைச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் திறம்பட செயல்படுத்துறீங்க, ரொம்ப அதை விட ரொம்ப சந்தோஷம். இந்த ஏழை லாரிக்காரனுக்கும் அவனாண்டு இருக்கிற டிரைவர்ஸுங்களுக்கும் அவனாண்டு இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கும் ஒர்க்கருக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன ஏதாவது ஒரு ஏழை லாரி உரிமையாளர்கள் அவர் தொழிலாளர்கள் சார்ந்து நடத்திய நலவாரியம் ஒன்று அமைக்கலாமே. அமைச்சு சொற்ப நிதியை ஒதுக்கி என்னன்றதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். உதவி செய்யறது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு தேவை உதவி கூட பெருசா நாங்க நினைக்கலங்க. எங்களுக்கு தேவை மெட்டீரியல். அனாவசியமா டாக்ஸ் கட்டிங்க, இன்சூரன்ஸ் கட்டிங்க, பாஸ் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து கஷ்டப்படுறோம். இதெல்லாம் எங்களால சகிச்சுக்க முடியலையா. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்பதான் உங்களாண்ட வந்துருக்கோம். உங்களாண்ட வந்த பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்க. நான் உங்களாண்ட எங்களுடைய நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு தான் உங்களாண்ட வந்து உங்களை சந்திக்கிறோம். நீங்களா பார்த்து உதவி செய்யுங்க, எழுதுங்க, உண்மையை எழுதுங்க. நான் எழுதுனதுல பொய்யா இருந்தாக்கா என்னைக்கு வேணாலும், நான் சொன்னதுல பொய்யா இருந்தாக்கா என்னைக்கு வேணாலும் என் போன்றவர்களை கூப்பிட்டு கேளுங்க. அதுக்கு நான் கை கட்டி உங்களுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் கேள்வி கேளுங்க. ஐயா, இது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரையோ அதிகாரியோ நீங்க சந்திச்சிட்டீங்க. அதுலயே எழுதிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ஷார்ட்லி, வெரி ஷார்ட்லி, 2 or 2 days. Very shortly, 1 or 2 days. எங்களுடைய ஏழைகளுடைய நம்ம எல்லாருடைய வரிப்பணத்தையும் சம்பளம் வாங்குறாங்க. போன் எடுத்தா ஒரு தவறு எடுத்தாங்க. எப்ப பார்த்து சும்மா எதுக்கு போன் பண்ற, என்ன விஷயம், கை பண்ணு, தீர்ந்து போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அமைச்சரை சந்திக்க முடியல அப்படின்றதுக்காக தான் பிஏ போறேன். பிஏ ரெஸ்பான்சிபிள் இல்லையா? நானும் மனிதன் தானே, என்ன நேசிக்கலாம் இல்லையா நீ? அப்பன்னா மனிதநேயம், அப்பன்னா சுயமரியாதை சொல்லுங்க. அதனால தயவு செய்து என் மனசுல உள்ளதெல்லாம் உங்களால வெளிப்படையா சொல்றதுனால எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. இது மனவேதனை. உள்ள எரிமலை மாதிரி உள்ளது, அப்படியே எரியுது, மனசு எரியுது, தாங்க முடியல. அவ்வளவு தாங்கன்னா துயரத்துக்கு நாங்க ஆளாயிருக்கோம். எப்போதுமே இந்த மாதிரி சந்திச்சு கிடையாது. நாங்க எங்கேயுமே மண்ணு கிடையாது, ஒண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க வேண்டாக்கா பாருங்க, ஐடியா பாருங்க. எங்களாண்ட 75,000 லாரிகள் இருந்தது. அதாவது ரொம்ப ரொம்ப நொந்து போனவங்க என்ன பண்ணிட்டான், வண்டி இட்டு போயிட்டான், வித்தவே இட்டு போயிட்டான். உண்மைதான், நொந்து போன வண்டி இட்டு போச்சு. இதெல்லாம் போக ஒரு 40,000 45,000 வண்டி இருக்கும்ன்றது என்னுடைய அதாவது ஒரு உரிமையாளர்கள் சங்கம் இதான் உண்மை. எல்லாம் நாங்கள் நொந்து போனதுனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது.